டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தின் திரை விமர்சனம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்தில் வெற்றி, பிரிகிடா, லிஸி, சரவணன், அருவி மதன், கன்யா பாரதி, சுப்பிரமணிய சிவா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். எம்.வி. பன்னீர்செல்வம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தர்புகா சிவா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தயாள் பத்மநாபன். படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிற வெற்றி வாழ்க்கை செலவுக்காக சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபடுறார். இந்த சூழ்நிலையில் அந்த திருட மேலே பிரிகிடா காதலிக்கிறார். சரி, காதலித்து திருமணம் செய்த பிறகு நாம் திருட்டையே செய்து கொண்டிருக்கோமே, இது சரியாக வராது, ஒரு பெரிய கொள்ளையை அடிச்சிடுவோம் அப்படி என்று நினைக்கிறார் வெற்றி. அது கொள்ளையில் ஈடுபட போய் தூக்கு தண்டனை கைதாக மாட்டிக்கிறார். அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதா இல்லையா என்பது தான் கதை. தூக்கு தண்டனை வேண்டாம் என்று சொல்கிற கருத்தை மையமாக கொண்டு தயாள் பத்மநாபன் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை எழுதி இயக்கியிருக்கிறார். வெற்றி இதுக்கு முன்னால் வந்த படங்கள்லாம் பெரிய அளவுக்கு நடிப்பு தெரியல. எல்கேஜியில் இருந்தார். இந்த படத்தில் யூகேஜிக்கு போயிருக்கார். இன்னும் நடிப்பில் பல வகுப்புகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலையில் தான் வெற்றி இருக்கிறார். பிரிகிடா பரவாயில்லை ரகம். அதே போல் சுப்பிரமணிய சிவா அவருடைய பாத்திரத்துக்கு ஏற்றாற் போல் நடித்திருக்கிறார். சரவணனும் நடிச்சிருக்கார். ஆனால் தந்தையே மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அந்த காட்சி கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. அது எதுக்காக செஞ்சாருன்னு நமக்கு தெரியலை. மற்றபடி தர்புகா சிவாவின் இசையில் பாடல்கள் கொஞ்சம் பரவாயில்ல. படத்தில் உட்கார வைக்கிறது எம்.வி. பன்னீர்செல்வத்துடைய ஒளிப்பதிவு தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம்.வி. பன்னீர்செல்வம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எல்லா காட்சிகளுமே நன்றாக இருக்கிறது. கதை தான் பயங்கர போர். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னா பாகவதர், என்எஸ்கே காலத்து படம் அப்படின்னு நம்ம நினச்சி வந்தோம்னா படம் ஏமாந்துருவீங்க. இது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த நீதிமன்ற காட்சிகள் எல்லாமே செம போர். அருன்னு அறுக்கிறாங்க. படத்தில் நிறைய பேர் தூங்கி வெளியிறாங்க. பலர் இழஞ்சி வெளியே போயிட்டாங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 30 மதிப்பெண்கள். இஷ்டப்பட்டால் படத்தை போய் பாருங்கள். ஏசி தியேட்டராக இருந்தால் தூங்கிட்டு வெளியே வாங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.